உன் நம்பருக்கு கால் பண்ணது நான் தான். தோ இந்த போன்ல புது சிம் கார்டு போட்டு உன் போன்ல 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தது நான் தான். சாரி சாரி சாரி, நீ பேசிட்டு இருந்தல 1 மணி நேரமா? அது ஏன் நம்பருக்கு தான். நீயும் பேசல, நானும் பேசல. ஆனா கால் ஹிஸ்டரியில நீ பேசின மாதிரியே காமிச்சிட்டேன். எப்படின்னு கேக்குறியா? சிம்பிள். இந்த போன்ல இருந்து கால் பண்ணி உன் போனை ஆன் பண்ணி வச்சிட்டேன். விஜய் உனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மணிக்கணக்கா நீ எவன் கூடயோ பேசிட்டு இருக்கன்னு வேற நம்பிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல மயக்க போட்டு விழுந்திருந்தல்ல, அதுக்கும் அடியேன் தான் காரணம். இந்த அளவுக்கு நான் இறங்கி வேலை செய்வேன்னு நீ எதிர்பார்க்கல. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் மயக்கம் வர மாதிரி செஞ்சதை விட கை கால் இழுத்துக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுருக்கணும். எப்படி மேடம் இந்த அளவுக்கு மோசமான வேலை செய்ய முடியுது? ஒன்னு தெரியுமா மேடம், நாம செய்யற நல்லது இன்னொரு நல்ல விஷயமா மட்டும்தான் நம்மள வந்து சேரும். ஆனா நாம செய்யற 100 கெட்ட விஷயங்கள் 1000 கெட்ட விஷயங்களா நம்மள வந்து சேரும். அதேதான் நான் உனக்கு சொல்றேன். வந்த அன்னைக்கு மயிலே மயிலே இறகு போடு, ஒரே ஒரு கையெழுத்து போடுன்னு எவ்வளவோ கெஞ்சின. அதுக்கேத்த மாதிரி டிவோர்ஸ் பெட்டிஷன்ல நீ கையெழுத்து போட்டு போயிருந்தனா நல்லபடியா முழுசா வீடு போய் சேர்ந்திருக்கலாம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீயா இந்த வீட்டை விட்டு போயிட்டனா உனக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. டிவோர்ஸ் பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டு வீட்டை விட்டு நீயாவே வெளியில போயிடு. உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு, அதை நான் கொடுத்துடுறேன். இல்லன்னு வெயி, நான் எந்த எல்லைக்கும் போக துணிஞ்சவ. உன்னை படாத பாடுபடுத்தி அன்னைக்கே ஓடி இருக்கலாமேன்னு உன்னை ஃபீல் பண்ண வச்சு ஓட விடுவேன். அப்படி செய்யல, என் பேரு ராஜேஸ்வரி கிடையாது. என்னடி பாக்குற? அப்படி பார்வையாலே எரிக்கிற சக்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறியா? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன், என்ன பண்ணுவ? இல்ல, ரொம்ப நேரமா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டீங்க. நீங்க ஷாக் ஆகுற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். அப்படியே ஒரு லைவ் வயர்ல கைய வச்சு 1000 வாட்ஸ் மின்சாரம் உடம்பெல்லாம் ஒவ்வொரு நரம்பா உள்ள போய் குத்தி குத்தி உயிர் போகுமே, அந்த மாதிரி ஷாக் சொல்லட்டா? என்னடி, ஏன் ஈக்குவலுக்கு நீயும் பேசி பாக்குறியா? இப்ப நீங்க பேசினதெல்லாம் உங்க தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்னடி மிரட்டி பாக்குறியா? நீ சொன்னா உடனே நம்பிடுவானா என் தம்பி? நீ சொன்னா நம்புவானா இல்ல என்ன நம்புவானா? ஒரு நிமிஷம். எப்படி மயக்கம் போட்டோம், என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஒண்ணுமே புரியலன்னு ஒரே குழப்பமா இருந்திருக்கும்ல. நைட்டுக்கு உனக்கு தூக்கமே இருந்திருக்காதே. உனக்கு தூக்கமே வரக்கூடாது. நீயா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் தூக்கம் வரவே விட மாட்டேன். அடடா, முகத்துல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுதே. உன் நம்பருக்கு கால் பண்ணது நான் தான். இந்த போன்ல புது சிம் கார்டு போட்டு உன் போன்ல 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தது நான் தான். சாரி சாரி சாரி, நீ பேசிட்டு இருந்தல 1 மணி நேரமா? அது ஏன் நம்பர்ல தான். நீயும் பேசல, நானும் பேசல. ஆனா கால் ஹிஸ்டரியில நீ பேசின மாதிரியே காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல மயக்க போட்டு விழுந்திருந்தல்ல, அதுக்கும் அடியேன் தான் காரணம். ஏன் மேடம், உங்க தம்பி உங்களை நம்புவாரா இல்ல என்ன? சாரி, என்னோட இந்த போனை நம்புவாரா?
இவ இவ்ளோ நேரம் நம்ம கூட தானே பேசிட்டு இருந்தா, எப்போ போனை வச்சா எப்ப ரெக்கார்ட் பண்ணான்னு ஒரே குழப்பமா இருக்குமே. ஃபர்ஸ்ட் நான் காய்கறி கொண்டு வந்து வைக்கும்போது வாசல்ல வந்து நீங்க நின்னதை நான் கவனிக்கலன்னு தானே நினைச்சீங்க. சாரி மேடம், உங்களை கவனிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே போனேன். இந்த அளவுக்கு நான் இறங்கி அடிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. ஏய் குட்ரி குட்ரி. எனக்கு சிலம்பம் கராத்தே எல்லாம் தெரியும். பொதுவா அதை பயன்படுத்துறது இல்ல, தேவைப்பட்டா பயன்படுத்திக்குவேன். இங்க பாரு மல்லி, மரியாதையா போனை கொடுத்துரு. சாரி மேடம், நீங்க இந்த போனை எப்படி தூக்குறது, எப்படி வீடியோவை டெலீட் பண்றது, இப்படி எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. எனக்கு உங்களையும் உங்க தம்பியையும் பிரிக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. ஆனா என்ன என் கேரக்டர் அசிங்கப்படுத்தினீங்க பாருங்க, அதே என்னால பொறுத்துக்க முடியாது. இதையும் நான் பார்த்துட்டு சும்மா இருந்தா நான் இங்க இருக்கிறதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு தப்பான பொண்ணுன்ற அடையாளத்தோட நான் இங்க இருக்கவும் விரும்பல, இங்க இருந்து போகவும் விரும்பல. நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதுக்கு இந்த வீடியோ இப்போதைக்கு எனக்கு போதும். ஏய் என்ன ரஞ்சிதா, ஸ்கூல்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டியா? உங்க ராஜமா மயக்கம் கிக்கம் போட்டு விழுந்துற போறாங்க. கைத்தாங்களா புடிச்சிட்டு போய் உட்காரவே. போ 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 போ. ராஜிமா, என்ன இப்படி மாட்டிக்கிட்டீங்க? எதுக்கு இப்படி வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கீங்க? அவ வீடியோ எடுப்பா, நான் என்ன கனவா கண்டேன்? சரி, முடிஞ்சா டெலீட் பண்ணி பாருங்க, எடுத்து பாருங்கன்னு சவால் விட்டுட்டு போறா. விஜய் வரதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணுமே. இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அவகிட்ட போய் எதுவும் பண்ணவும் முடியாது. ஒருவேளை ராத்திரி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள வீடியோவை மாமா கிட்ட காட்டிட்டா எல்லாமே போச்சு, அவ்வளவுதான். இப்போ ஏதாவது பண்ணணும்டி, ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆத்தாடி, கண்ணாலேயே பார்த்து எரிச்சிருவாங்க போல இருக்கே. போயிடலாம் போயிடலாம், எதுக்கு நமக்கு வம்பு. கரெக்டா வந்திருக்காங்க பாருங்க. இவதாண்டி, இவதான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பா. போன்ல நல்லா ஏத்தி விட்டுருப்பா. இவ இந்த வீட்டு பக்கம் வராத அளவுக்கு பெருசா ஏதாவது செஞ்சிடணும். ஓ மை காட், வாட் ஹேப்பன்? வாங்க பெரியம்மா. நான்லாம் வரது இருக்கட்டும் புள்ள. கீழே அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தேன். வழக்கமா என்ன பார்த்தா அப்படியே நக்கலும் நையாண்டியுமா தானே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசல மல்லி. ஆனா இந்த கண்ணு இருக்கே, அப்பப்பா அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க போல இருக்கு. அப்படி ஒரு பார்வை. என்ன விஷயம் மல்லி? நீ எதுவும் சம்பவம் பண்ணி விட்டியா? அவங்களே தான் வாண்டடா பேசி வாங்கி கட்டிட்டாங்க. ஆத்தி, பரவாயில்லையாத்தா, நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட. வெரி குட் வெரி குட், அப்படிதான் இருக்கணும். முதல்ல கைய கொடு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, மேட்டர் என்ன? அவங்க விஜய் சார் முன்னாடியே என்ன ரொம்ப கேவலமா தப்பு தப்பா பேசினாங்க பெரியம்மா. எவ்வளவு நாள் தான் நான் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்க முடியும்? அதான் திருப்பி கொடுத்துட்டேன். ஒருத்தரோட பயம் தான் அடுத்தவங்களோட பலம்னா, நம்ம பலம் தான் இன்னொருத்தரோட பயம் இல்லையா? ஆத்தி ஆத்தி, என்னமா பேசுற? அப்பா, இப்பதான் நான் பழைய மல்லியவே பாக்குறேன். அப்புறம் அப்புறம் என்ன, என்ன மிரட்டி உருட்டலான்னு தேடி வந்தாங்க. நான் அவங்களுக்கு திருப்பி செஞ்சு அனுப்பிவிட்டேன்.
ஐயோ அப்படி போட அறிவால ஒரே போட போட்டிய மல்லி. ஓ அதுதான் அந்த ரெண்டு பேரும் ஃபயரா இருக்காளுங்களா? வா வசமா செஞ்சு விட்டுட்ட போ. இனிமே உங்ககிட்ட இப்படி வாழாட்ட மாட்டாளுங்கல்ல. அதெல்லாம் ஆட்டுவாங்க பெரியம்மா. அவங்கள பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. ஏய் அதுதான் நீ ரெக்கார்ட் வச்சிருக்கல. இவங்க ரெண்டு பேரை பத்தியும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு. அவங்க கொடுத்த வாக்கு மூலத்தை நீ போட்டு காட்டி அவங்கள அப்படியே கட் பண்ணி விட்டுரு. ஏய் சும்மா சும்மா உன் லைன்ல குறுக்க வராங்கல்ல, இனிமேல வரமாட்டாங்க. இல்ல பெரியம்மா, அவர் ஆல்ரெடி என் மேல கோவம். இருக்கட்டுமே மல்லி. இப்ப என்ன? சரி ஆமா, மாப்பிள்ளைக்கு உன் மேல கோவம் இருக்கதான் செய்யுது, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப விஷயம் வேற ரூட்ல இருக்குதே. இத லேஸ்ல விடாத மல்லி. இத நீ யூஸ் பண்ணி அவளுங்களுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டு விட்டுரு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே அப்புறம் கிடைக்காது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க மல்லி. அதுதான் புத்திசாலித்தனம். இல்ல பெரியம்மா, அக்காவா நானான்னு வர்றப்போ அவர் அக்கா பக்கம் தான் நிப்பாரு. வீடியோல அக்கா தானே பேசியிருக்காங்க. நீ போட்டு காட்டின பிறகு அக்கா பக்கம் நிக்கிறாரான்னு அப்புறமா நம்ம பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.